நமச்சிவாயம். ஜெயவராகி. ஆனி மாதம். ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்தை குருவும் செவ்வாயும், அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைகிறார். பொதுவாக குரு சுக்கிரன் ஒரு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா பல வகையிலும் அவங்களுக்கு வருமானம் சேரும். மெயினாக குரு ஒரு பணம் கிரகம், அதே போல் பொருள் கிரகம், செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் சுக்கிரனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டுமே குருமார்கள். இவங்க அசுர குரு, அவர் தேவகுரு. அதே போல் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள். அப்போ இரண்டு சுப கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிச்சயமாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அவங்களோட புதனும் இணைக்கிறார். அப்போ நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவிதை, டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் புக்ஸு, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கிரியேட்டராக இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், எல்லா கலைகளும் அதில் வந்துடணும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமாவில் ஆரம்பித்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சிலம்பம் வரையிலுமே கூட கலைத்துறையை சார்ந்தவர்கள், டீச்சர்ஸாக இருக்கலாம், அங்கே நீங்கள் அகாடமியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக இருக்கலாம், அல்லது அந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அது எனி டிபார்ட்மெண்ட், கலைத்துறையை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஸ்கில்ஸு, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஸ்கில்லிங்காக இருக்கக்கூடியவங்க. எனக்கு நான் ஒரு 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், நான் போய் தான் இந்த கம்பெனியை டெவலப் ஆனேன், நான் ஒரு 20 மணி நேரம் இந்த கம்பெனிக்காக உழைச்சேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. அருமையாக நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம் கை கொடுக்கும், சிறப்பானதாக இருக்கும். சார் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு சார். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். குறிப்பாக பணம் கையாடல்கள் விஷயமா வரக்கூடிய பயம் அல்லது ஒரு சந்தேகம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அது நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பேரில் எதையும் ஒரு வீண்படி சுமத்துறாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க. மெயினாக உங்களை டார்கெட் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது, எதிரிகள் உருவாகிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பணம் கையாடல், அதாவது பண திருட்டு அப்படி வச்சுப்போமே, அக்கௌண்ட்ஸ் ரீதியாக ஏதாவது டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுருக்கலாம், உண்மையிலே நீங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இதனால் மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த ஆனி மாதம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போது, உங்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாருங்கள். எவ்வளோ நிறைஞ்சது? ரிஷபராசி அன்பர்களே, ஆனி மாதம் ராசிநாதன் சுக்கிர பகவான் சந்திரனுடைய வீட்டில், அதுவும் உச்சம் பெற்ற குரு பகவானோட அமைந்திருக்கிறார். சார் குருவும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். ஏன்னா இவர் தேவகுரு, அவர் அசுர குரு. இருப்பது கூட பகை வீட்டில். ரெண்டாவது ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்னத்திற்கு குரு பகவான் அசுபராக வருகிறார். 8ஆம் அதிபதி, 8, 11க்கு உடையவர் அசுபராக வருகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் பேட் காம்பினேஷனாக இருந்தார் ரிஷபத்தை பொறுத்தவரையில். ஆனால் இதுதான் உங்களுக்கு நல்ல முறையில் வேலை செய்ய போகுது. இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் தான் உங்களுக்கு நல்ல முறையில் சப்போர்ட் பண்ண போகுது. அப்போ இந்த ஆனி மாதம் ரிஷபராசிக்கு வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது. சார் யாரெல்லாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை மனசில் வச்சு ஒரு ஃப்யூச்சர் பிளான் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த ஆனி மாதம் சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு சின்ன சின்ன அட்வைஸ் தேவை, அவ்வளோதான் விஷயம்.
ஆஸ் பர் உங்கள் பர்த் சார்ட் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம், நேராக நீங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். இப்போ கூட கடந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பசங்க ஒரு 30 வயசு 32 வயசு பிலோ 40 இல்லை பிலோ 33 அப்படி வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேஜில் பிலோ 30 இருக்கக்கூடிய பசங்க அவங்கெல்லாம் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சு பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அந்த பசங்க அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பண்ணுறாங்க. சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க, ஆனால் அவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க ரிஷபராசியில் இன்ஜினியரிங் ஒர்க்கு. அப்போது இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் ரிஷபராசின்னு சொல்லிட்டாலே அவர்கள் பொறுப்பானவர்கள், ரெஸ்பான்சிபிள் பர்சன். சார் ரிஷபராசி ரிஷப லக்னம் கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடுக்கலாம், ஜாதகமே பார்க்க வேணாம், அவ்வளோ பொறுப்பாக நடந்துப்பாங்க ரிஷபராசி ரிஷப லக்னம். ஏன்னா கிருத்திகை இருக்குது, சூரியன் அங்கே இணைவு ஏற்படுவது, ரோகிணி சந்திரன் இணைவு, மிருகசீரிஷம் செவ்வாயுடைய இணைவு. அப்போது நிச்சயமாக ரிஷபராசியோ ரிஷப லக்னமோ அங்கே இருந்துட்டா நம்பிக்கையாக நம்ம அவங்கள பொண்ணை கட்டலாம், இல்லை வந்து பிள்ளைய கொடுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கை உடைய ரிஷபராசி நேயர்களே, மெயினாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். சாரி, எனக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்குது, போகிறல, எனக்கு ஆர்டர் இருக்குது, என்னால் கெப்பாசிட்டி இருக்குது, பட் என்னால் செய்ய முடியல. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஓனர் சொல்கிறாங்க 24/7 மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம என்ன தம் பண்ண முடியுமோ நம்ம கொடுத்தாச்சு. 24/7 மிஷின் ஓடிட்டே இருக்கும். நடுவில் ஏதாவது கரண்ட் ஆஃப் ஆனால் தான் மிஷின் நிற்கும், இல்லைனா 24/7 மிஷின் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சார் இவ்வளோ தான் கெப்பாசிட்டி. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஆர்டர் இருக்குது செய்யணும்னா ஒன்று இடம் பெருசாக வேணும், இல்லைனா புதுசாக மிஷின் வாங்கணும், அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த நிலையில் எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ லோன் போய்கிட்டு இருக்கு அப்படின்வாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபண்டு டிமாண்டு, பண பற்றாக்குறைகள், ஆர்டர் பற்றாக்குறைகள், மெயினாக பண தேவைகளில் கஷ்டப்படக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே. அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், அல்லது வந்து விவசாய பெருமக்களாக இருக்கலாம். ஃப்ரூட்ஸு, தானியங்கள், உணவு தானியங்கள், வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, எல்லாம் விவசாயம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, மசாலா ஐட்டம் பண்ணக்கூடியவங்க. அப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான தொழில், இப்போ வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், மெயினாக ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ஸ், ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம். அதே போல் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, இன்ஜினியர்ஸு, இபி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸை ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், மெயினாக ப்ரைவேட் ஜாபு, கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக இன்ஜினியர்ஸாக இருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் அரசியல் நண்பர்கள், இவங்க எல்லாருக்குமே ரிஷபராசியாக இருப்பார்களே. ஆனால் பண தேவைகள் குறையும், பண பற்றாக்குறை குறையும், பண வருமானம் அதிகரிக்கும், பணங்காசுகள் வந்து சேரும், நன்மைகள் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குது, எனக்கு இதுதான் சாமி கடன் தான் சாமி கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து பணம் தான் சாமி வரமாட்டேங்குது, ஆர்டர் இருக்குது. அப்போ உங்களுக்கு எது கஷ்டமாக உள்ளதோ அந்த கஷ்டங்கள் தீரும். அப்போ இன்னும் கூட நல்லா ப்ரீஃபாக பார்க்கணும், நல்லா விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். இது நான் என்ன செய்யணும் சாமி, என்ன செஞ்சால் என்னுடைய கஷ்டம் தீரணும், என்ன மாதிரின்னு ஆக்டிவேட் ஆகணும், என்ன கீ கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்ப்போமே ஆனால் இன்னும் கூட தெளிவாக பார்க்க முடியும். நல்லதே நடக்கும் ரிஷபராசி நேயர்களே.